கோபியால வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி இறுதிச் சடங்கு நல்லபடியா முடியுது. எங்க பாக்கியாவும், பாக்கியாவோட பசங்க மட்டும்தான் இங்க இறுதிச் சடங்கு நல்லபடியா முடிக்கிறாங்க. எங்க குடும்பமே ரொம்ப கவலையில இருந்துகிட்டு இருக்க நேரத்துல, இங்க கோபி, ராதிகா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர கோபி, இங்க தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட, "என்ன இப்போ? எதுக்காக இங்க பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க? நாங்களே தாத்தாவ இழந்த கவலையில இருந்துட்டு இருக்க நேரத்துல, இப்பவும் உங்களுக்கு பிரச்சனை தான் முக்கியமா?" அப்படின்னு எங்க எழில், செழியன் 2 பேருமே நிக்க வச்சு கேள்வி கேட்க, "நான் என்னுடைய அம்மாவ பார்க்க வந்திருக்கேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுடா. உங்கள பெத்த பசங்க நெனச்சு உங்க மேல பாசத்த காட்டுனேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். பெத்த அப்பாவுக்கு கூட என்னால எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களேன்னு" சொல்லி எங்க கோபி பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கு பிறகு எங்க வெளியில வர பா ஈஸ்வரி வந்துட்டு, "ஏங்க கோபிய பார்த்து, "இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னையும் அப்படியே சாகடிச்சுட்டு போகலான்னு நெனைக்கிறியான்னு" சொல்லி பேச, "என்னம்மா எதுக்குமா இப்படி பேசுறீங்க? உங்கள பார்க்க தானே நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு கோபி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க வேண்டாம். ஏற்கனவே அவர் இருந்த வரையும் அடிக்கடி உன்னால அவர் கஷ்டப்பட்டதான் மிச்சம். அடிக்கடி நீ அவரை கஷ்டப்படுத்திட்டு தான் போன. இப்பவும் என்னை கஷ்டப்படுத்தி என்னையும் சீக்கிரமா போய் சேர்ந்துர வச்சாத" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இங்க கோபி, "நான் சொல்றத முழுசா கேளுங்கம்மா. இங்க அப்பா செத்ததுக்கு காரணம் நானு சொல்லி தானே எல்லாரும் என் மேல கோவமா இருக்கீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போனப்ப கூட அப்பா இங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்தார். எப்போ நான் இந்த வீட்லேருந்து கிளம்பி போனேனோ, நீங்க சொல்றபடி நான் இந்த வீட்டை விட்டு போனது தான்ப்பா ரொம்ப பெரிய தப்புமா. ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இவ உங்களை சரியா கவனிக்கல, அப்பாவையும் சரியா கவனிக்கல. இவ ஹோட்டலு, அப்புறம் படிக்கிறேன், அப்படி இப்படின்னு அங்கே இங்கேயும் ஊர் சுத்த போய் இங்கே கடைசியில் அப்பாவை சரியாக கவனிச்சுக்காம, மாத்திரை கூட சரியாக கொடுக்காம 2 தடவை அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு போனது. இதெல்லாம் நடந்தது யாரால? இந்த பாக்கியாவால். இந்த பாக்கியா மட்டும் எங்கள் எழில வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் இருந்தால் அப்பா எதுக்காக கவலைப்பட போகிறாங்க? எல்லாரையும் விட எங்கள் எழில் மேலே அதிக பாசம் வச்சுருந்தது அப்பாவும் நீங்களும். இப்போ எழில் வீட்டை விட்டு போனான்ற ஒரு கவலையில் அப்பாவும் இறந்துருப்பாரு. அதனால தான் அப்பாவுக்கு அந்த துக்கம் தாங்க முடியாமல் இப்படி போய் சேர்ந்துட்டாருமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா மட்டும்தான். பாக்கியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அவள் கூட இருக்க வேணாம், என் கூட கிளம்பி வாங்கன்னு சொல்ல, இங்கே ராதிகாவையும் அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கம்பல் பண்ணி. ராதிகாவும், "ஆமாத்த, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை இனிமேல் நல்லா பார்த்துக்குறோம். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. முன்னாடி நடந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்ல, "சி போதும் நிறுத்து. நீ எல்லாம் என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட தகுதியான ஆளே கிடையாது. என் முன்னாடி நிற்காது" அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவை திட்ட, ராதிகா அப்படியே முழிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே உடனே கோபி, "என்னம்மா, உங்களுக்காக இவளை கூட்டிகிட்டு வந்தா இவளையும் அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்ல, உன்னை யாருடா கூட்டிகிட்டு வர சொன்னது? முதல்ல நீ எதுக்கு இங்கே வந்த? உன்னையவே இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நாங்களாம் நினச்சிட்ருக்கோம். இதில் நீ எதுக்கு திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த? இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. பாக்கியா தான் இந்த வீட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அளவுக்கு நல்ல விதமாக கொண்டு வந்துட்டுருக்கான். அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஆட்களோட கால் தடம் படவே கூடாது. அது இந்த வீட்டுக்கே ரொம்ப அசிங்கம். நீ நிற்கிற இடத்தையும் முதல்ல தண்ணி ஊற்றி கழுவணும்டா" அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எங்கள் ஈஸ்வரியும் தன்னுடைய அம்மா பேசுகிறது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது, அங்கே ஈஸ்வரியை "அத்தை, நீங்கள் சமாதானம் ஆகுங்க, முதல்ல விடுங்க, நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு" எங்கள் பாக்கியா ஓடி திட்டுறாங்க. "எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்ல, "இப்போ எதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கன்னு" எழில், செழியன் 2 பேருமே கேட்குறாங்க. அதுக்கு இங்கே இனியாவும், "என்ன டாடி, என்ன எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? ஏற்கனவே தாத்தா இல்லைன்ற கவலையில் இருக்கு, நீங்கள் வேற எதுக்கு மேலும் மேலும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும், "இன்னும் நாமெல்லாம் உயிரோடு இருக்கோம்லடா, நம்ம எல்லாருமே போய் சேர்ந்துட்டோன்னா அவன் ரொம்ப நிம்மதியாக இருப்பான்டா, அதுக்கு தான் வந்திருக்கான்னு" சொல்லிங்க இனியா கிட்ட சொல்ல, "என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்போ போன துக்கத்துலேருந்து நானே வெளியில் வரலாமான்னு" எங்கள் ஈஸ்வரி கிட்ட சொல்ல, "ஆமாம், அதான் நீ இங்கே சத்தம் போடுறதுலையும் எங்ககிட்ட சண்டை போடுறதுலையும் நல்லா தெரியுது. இப்போ கூட உனக்கு பாக்கியாவை பழி வாங்குற எண்ணம் தானே முக்கியமாக தெரியுது. ஆனால் அதை விட எங்கள் அப்பா போனதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமாவே தெரியலை. அதுக்காக தானே இங்கே வந்திருக்க" அப்படின்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரியும் கேள்வி கேட்குறாங்க கோபிக்கிட்ட. கோபிக்கு இதுக்கப்புறம் பதிலே சொல்ல முடியாமல் எங்கள் தலை குனிஞ்சு நிற்க, ஈஸ்வரி சொல்கிறாங்க, "என்னடா, என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த வீட்டை விட்டு வெளியில் போறியா, இல்லை நீ போலீஸை கூப்பிட்றேன்னு சொன்னி அதே போலீஸை நான் கூப்பிடுவான்" அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எதுவுமே பேச முடியாமல் நிற்க, அதுக்கு இடையில எங்கள் எழில்ச்சல் 2 பேருமே போலீஸை வரவழைச்சிட்றாங்க. போலீஸும் வர, "என்னம்மா, என்ன பிரச்சனை?" அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ஈஸ்வரியும் சொல்கிறாங்க, "இவன் என்னுடைய பையன்தான் மேடம். இப்போது அப்பா போன வருத்தத்தில், அவர் போன வருத்தத்தில் எங்கள் குடும்பமே இருந்துகிட்ருக்கேன். இவர் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு" சொல்ல, "என்னம்மா, என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு" சொல்லி எங்கள் ஈஸ்வரி கிட்ட உடனே கோவமாக பேசுகிறாங்க. கோபியும் உடனே இங்கே சொல்கிறாங்க, "நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் மேடம், நல்ல வேலை இவங்களே பண்ணிட்டாங்க. முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. இவளால் தான் எங்கள் அப்பாவே இறந்தது. சரியான நேரத்தில் எங்கள் அப்பாவை கவனிச்சுக்கல, எங்கள் அப்பாவுக்கு சரியாக டேப்லெட் கொடுக்கல, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகல,
எதுவுமே பண்ணலை, இது எதுவுமே பண்ணாததுனால தான் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. எங்கள் பாக்கியா வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போதும் நிறுத்துடா, உன் நாடகத்தை இதோட நிறுத்துடான்னு இங்கே வேகமாக சத்தம் போட, அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ தப்பு செய்கிறவங்க தானே பயப்படணும், தப்பு செய்யாத நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம மாமா போன வருத்தத்தில் இருக்கோம். ஆனால் அவர் இதுதான் சரியான நேரம் பழி வாங்குறதுக்குன்னு இப்படி வந்திருக்காரு, இப்போவே தெரியலை இவருடைய என்னன்னு அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே கோபமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஈஸ்வரியே கொடுக்குறாங்க. மேடம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதை நீங்கள் எழுதிக்கோங்கன்னு சொல்ல, இவனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இவன் இந்த ஏரியா விட்டு காலி பண்ணி போகணும், அப்படி இல்லையா இவனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அப்படி எதுவும் வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் இவனை வான் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோபிகிட்ட உன்னை ராதிகா சொல்கிறாங்க, வாங்க கோபி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து அவமானப்படணுமா, முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இங்கே நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம இங்கே கேள்வி கேட்க தானே வந்திருக்கோம், எங்கள் அப்பாவோட இறப்புக்கு நியாயம் வேணும், அதுக்காக நான் இங்கே பாக்கியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க மேடம்னு சொல்ல, இங்கே வந்திருக்க போலீஸ் வந்துட்டு யாருக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நின்றுட்டுருக்காங்க. ஏற்கனவே இங்கே ராதிகாவோட விஷயத்தில் பண்ணின தப்பை இவங்கள்ட்ட இந்த விஷயத்தில் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலையும் அங்கே போலீஸ் வந்துட்டு ஒரு சரியான முடிவை எடுக்கிறாங்க. நீங்கள் பெத்த அம்மானு கூட பார்க்காம எது தப்பு எது சரின்னு கூட தெரியாமல் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இங்கே நீங்கள் அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க, அப்போவே உங்களுடைய என்ன என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீங்கள் சொன்ன சாட்சியை வச்சு நான் சொல்ல போக கடைசியில் அது எனக்கு எதிராக மாறிடுச்சு. இதே தப்பு இந்த விஷயத்தில் நானும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி உங்கள் அப்பா இறந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டான விஷயம், வயசானதுனால இறந்துட்டாரு. ஆனால் அதை காரணம் காட்டி நீங்கள் உங்கள் முதல் ஒய்ஃபை பழி வாங்கணும்னு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க சொல்கிற மாதிரி அவங்களால உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மனசு நிம்மதி இல்லாமலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுதுன்னா அதுக்கப்புறம் உங்கள் மேலே கண்டிப்பான ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். மேலிடத்தில் புகார் கொடுத்தனா இப்போவே நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்ல, என்ன மேடம் இங்கே என்னையே மிரட்டுறீங்களான்னு சொல்லி எங்கள் கோபி கேட்க, அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்க போலீஸும் சொல்ல, இங்கே பாக்கியாவுக்கு ஏற்கனவே மினிஸ்டர் தெரியும் அப்படின்றதுனால மினிஸ்டர் மூலமாக ஒரு ஃபோன் கால் வருது. இந்த நடந்த பிரச்சனைகள் எல்லாமே பழனிசாமி மூலமாக மினிஸ்டருக்கு போக, பழனிசாமியும் அதே வீட்டில் தான் இருந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே மினிஸ்டர் காதுக்கு போக, மினிஸ்டர் வந்துட்டு உடனே இங்கே வந்திருக்க போலீஸ் நம்பர் வாங்கி ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஏரியா விட்டு காலி பண்ணி ஆகணும், அவங்களால அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்களே இவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் நான் அந்த போலீஸுன்னு சொல்ல, அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் எனக்கு மினிஸ்டரே ஆர்டர் போட்டுட்டாங்க, உங்களை நான் போனால் போகுதுன்னு விட்டு வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க அதுக்கு கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் இந்த ஏரியா விட்டு காலி பண்ணுறீங்க, அப்போ தான் அவங்க எந்த கவலையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனசு நிம்மதியாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பாக்கியே சொல்கிறாங்க, உங்களால் நாங்கள் எங்கள் மாமாவை இழந்தது போதும், அத்தையையும் நாங்கள் இழக்க விரும்பலை, தயவு செஞ்சு இங்கே இடத்த விட்டு காலி பண்ணி போகிறீங்களா, கூட இருக்க பசங்களும் உங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதோ, அப்பா இறந்ததுக்கு கூட கவலை இல்லை, ஆனால் இங்கே பழி வாங்கணும்னு மட்டும் அந்த பழி உணர்ச்சியோடு தேடி வரீங்க, இப்படிப்பட்ட நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க, உண்மையிலேயே நீங்கள் எங்கள் அப்பா தானா, இங்கே நீங்கள் தாத்தா பாட்டிக்கு தான் பிறந்தீங்களான்றது எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, ஏன்னா உங்களை மாதிரியான ஒரு குணம் இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே கிடையாது, உங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படிப்பட்ட குணமெல்லாம் வந்துச்சோ எனக்கு தெரியவே இல்லைன்னு எலிச்சலின் 2 பேருமே நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்க அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியலை, அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க எங்கள் கோபி ராதிகா 2 பேரும். என்ன சார் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா, இப்போவே போய் காலி பண்ணிட்டு போகிறீங்களா இல்லையான்னு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வந்துட்டு தன்னுடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி அங்கே வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் தூக்கி வெளியில் போடுங்கன்னு சொல்ல, இல்லை மேடம் நாங்களே போகிறோம் அப்படின்னு எங்கள் முறைச்சபடி சொல்ல, எங்கள் ராதிகா கோபியை பார்த்து முறைக்கிறாங்க, உன்னை நம்பி உன் கூட நான் வந்த பாரு, இப்போ என்னை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டேன்னு சொல்லி இங்கே ராதிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா இருந்ததும் வாடகை வீடு, சொந்த வீடுன்னு இல்லை, சொந்த வீட்டையும் எழுதி கொடுத்து மொத்த பணத்தையும் வாங்கியாச்சு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராதிகாவும் கோபியும் முழிச்சிட்டு அங்கே ரோட்லேயே நிற்கிறாங்க. இங்கே வீட்டு கதவை இழுத்து சாத்திட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை, வர பிரச்சனையை அடியோடு துரத்தி விட்டாச்சுன்னு எங்கள் பாக்கியா கதவை இழுத்து மூடிட்டு வேகமாக உள்ளே போகிறாங்க. எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உள்ளே போய் எங்கள் தாத்தா வரது, தாத்தா பற்றின நினப்பிலையும் தாத்தாவோடைய நினைவுகள்லையுமே அவங்க உட்காந்து அழுதுட்ருக்காங்க. நீ விடுமா, இவர் வந்து பேசினதெல்லாம் கவலைப்பட்டு இருந்துட்டுருக்காதுன்னு சொல்ல, இல்லைடா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம குடும்பத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் நம்ம அத்தையாவது சந்தோஷமாக வச்சுக்கணும், அத்தைக்கு எந்த கவலையும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, பாட்டி சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணும், இவரால் இனி எந்த தொந்தரவும் வராமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் எப்படி கரெக்டான நேரத்தில் மினிஸ்டர் கால் பண்ணார் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ தான் பழனிசாமி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையில் நான் எப்படி என்ன பேசினாலும் அவர் வந்திருக்கவருக்கும் எனக்கும் பிரச்சனையும் வாக்குவாதம் தான் அதிகமாகும், அதுக்கு தான் நான் வந்துட்டு மினிஸ்டருக்கு கால் பண்ணேன், அவங்க மூலமாக தான் இப்போ அவங்க இந்த ஏரியாவே காலி பண்ணி போகிறாங்கன்னு சொல்ல, நீ எனக்கு பெத்த பிள்ளை இல்லைம்மா, பெத்த பிள்ளைய விட எங்களுக்கு எங்கள்
எங்கள் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நல்லது பண்ணுற. பெத்த பையன் எங்கள் குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறான், ஆனால் நீ எங்கிருந்தோ வந்த புள்ள எங்கள் குடும்பத்தை அவங்கிட்டேருந்து காப்பாத்துற அப்படின்னு சொல்லி எங்கள் பழனிசாமி கிட்ட பக்கத்தில் நாளுக, நீங்களே என்னோட அம்மா மாதிரி தான், தயவு செஞ்சு அழுகாதீங்கம்மா அப்பா போன கவலையில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிசாமியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில் போன கோபி எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க.